சொல்கிறாங்க பாகிஸ்தான் பார்த்தியா, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு. பாகிஸ்தான் அந்த சீன்லேயே இல்லை. சரி, பாகிஸ்தான் சொல்லி யார் கேட்பா? இது பக்கம் ஈரான் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? சரி, அந்த பக்கம் அமெரிக்கா கேட்குமா பாகிஸ்தான் சொல்லி? பாகிஸ்தான் மேலேயே பிராது ஓடிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்காவுடைய உளவு நிறுவனத்தோட தலைவர் சொல்கிறாங்க, பாகிஸ்தானால் உடனடி அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் சொல்லி அமெரிக்கா அந்த டேபிளில் வந்து உட்கார போகிறா? சான்சஸ் இருக்கா? சரி, அதை விட்டுருங்க. சரி, இதில் மூன்றாவது ஒரு நாடு இருக்குது. நீங்கள் வந்து ஜிசிசியை விட்டுடுங்க, ஈரானை விட்டுருங்க, யூஎஸை விட்டுருங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது. இதை ஆரம்பித்ததே அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வச்சு நீ தேவடு காத்து நீ போய் இதை அடிப்பான்னு சொல்லி போய் அடித்து ஒரு வழியாக ஆரம்பித்து வச்சாங்க. அப்போ முடிக்கிறது யார் முடிக்கணும்? இந்த இடத்துல இஸ்ரேல் தான் முடிச்சாகணும். ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் சொல்கிறது கேட்குமா? யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு மாங்காய் மடையும் கூட இது மாதிரி யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி பாகிஸ்தான் சொல்லி அமெரிக்கா கேட்குறதுன்னா அது வேறு விஷயம். ஏன்னா அவங்களுடைய லேப்டாக் அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் பாகிஸ்தானை.